உணவினால் தோஷம் உண்டாகுமா அப்படின்னு சொன்னா சர்வ நிச்சயமாக உண்டாகும். நம்ம பிராக்டிக்கலாவே பார்த்துருப்போம் தெரியுமா. ஒரு சில பேர் வெளியில போய் சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஃபுட் அலர்ஜி ஆயிடுது அப்படின்னு சொல்லுவா. ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில போய் சாப்பிட்டு வரான்னு சொன்னா அங்க சாப்பிட்டு வந்த உடனே எனக்கு இந்த மாதிரி ஒத்துக்காம போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. அதாவது எல்லோருக்கும் அது போல் ஆவதில்லை. எல்லாரும் நல்லா இருப்பா, ஆனா ஒரு சில பேருக்கு மட்டும் பார்த்தோம்னா அந்த ஃபுட் அலர்ஜி அப்படிங்கிறது வந்துடுறதுன்னு சொன்னா அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த உணவினால் உண்டான தோஷம்தான். உணவினால் தோஷம் உண்டாகிறது அப்படின்னு சொன்னா அந்த தோஷத்தினை எதிர்கொள்ளக்கூடிய உடல் வலிமையானது இவரிடத்திலே இல்லை என்பதுதான் அதற்கான பொருள். அதுக்கு தான் நம்ம பெரியவாள்லாம் என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தோம்னா, பரான்னம் சாப்பிடாதே, அடிக்கடி வெளியில போய் சாப்பிடாதே, சொந்தமா நீயே சமைச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்றா தெரியுமா. வெளியில போய் சாப்பிடாம ஸ்வயம் பாக்கமாக நமக்கு நாமே சமைத்து நம்ம வீட்டில் தான் சாப்பிடணுங்கிறத வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். சரி சார், உணவினால் இது போன்ற தோஷங்கள் உண்டாகும்னு சாஸ்திரம் சொல்றதான்னா, ஆமாம், சாஸ்திரம் தான் இதனை வலியுறுத்தி சொல்கிறது.